The word carried that power. பேதுருவோட கால்ல இல்ல அந்த வல்லமை, தேவன் சொன்ன வார்த்தையில அந்த வல்லமை இருந்துச்சு. அவர் வான் சொன்னா அந்த வார்த்தையோட கூட வல்லமை இருக்கு. மன்னிச்சிரு, இந்த சூழ்நிலையை தாண்டி வர முடியல ஆண்டவரே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது the Lord will direct you. அப்ப மன்னிச்சிரு. அது எப்படி ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி தேவையான ஸ்ட்ரென்த்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். Be still. என் தலைக்கு மேல சிச்சுவேஷன் போயிருச்சு ஆண்டவரே, இந்த சவால் ரொம்ப கடினமா இருக்கு, நாளைக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன், அங்க போட்டுமா இங்க போட்டுமா, இவங்கள பார்க்கட்டுமா அவங்கள பார்க்கட்டுமா. Be still. One word, ஒரு டைரக்ஷன். அப்படின்னா be still. அமைதியா இருந்து அவரால் என்ன செய்ய முடியுங்கிறத பார்ப்போம். Be still. There's nothing that can be out of his control. அவருடைய கண்ட்ரோலுக்கு மீறின செயல் ஒன்றுமே இல்லை. சகலமும் அவருக்கு அடங்கும். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட்டால் அது நிற்கும். அந்த வார்த்தையோட கூட அந்த வல்லமையும் வெளிப்படும். ஆமென். இப்போ இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. தைரியமா என்ன பண்றாரு, கால் எடுத்து வச்சு சூழ்நிலைய அவருடைய பிரச்சனை மேல தைரியமா நடக்க ஆரம்பிக்கிறார். அடுத்த வசனம் வாசிப்போம். 30வது வசனம். காற்று பலமா இருக்கிறதை கண்டு, இதுதான் நம்ம என்ன பண்றோம், பார்க்க ஆரம்பிச்சிடும். வான் சொன்னார்ல, வான் சொன்ன மாத்திரத்துல கண்ணை மூடிட்டு நடந்துட்டோம். ஆனா என்ன பண்றோம், நம்ம பல நேரங்கள்ல அவர் வான் சொன்னதுக்கு அப்புறமும் சுத்தி பார்க்கறது எல்லாத்தையும். அவன் என்ன சொல்றான், இவன் என்ன சொல்றான், இவன் எங்க போச்சோவான், இவர் சுத்தி பார்த்திருப்பாரு. போட்ல இருந்த மற்ற 11 பேரும் வர சொன்னது கர்த்தர். வான் சொல்லிட்டாருன்னா கண்ணை முடிட்டு இறங்கிடணும். நீ ஆசைப்பட்ட நடக்கிறதுக்கு, அந்த கடல் மேல நடக்கணும்னு நீ விருப்பப்பட்ட. அவர் உன் போட்டுக்குள்ள ஏறதுக்கு முன்னாடி சரி நீயா ஆசைப்பட்டு கடல் மேல நடந்து வந்து அப்பா கையை பிடிக்கணும்னா தப்பு இல்லை. வான் சொன்ன மாத்திரத்துல உன் கண்ணை மூடிட்டு நடந்துக்கணுமா இல்லையா? இப்போ சுத்தி பார்க்கறான். காற்று பலமா வீசுது, சத்தம் பயங்கரமா கேக்குது. 11 பேரும் கடல்ல போட்ல உட்காந்துட்டு இவன் கடலை நடந்து போறதை பார்த்துட்டு ஐயோ 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 அப்படின்னு கத்துறாங்க. அவன் பாட்டுக்கு ஒழுங்கா நடந்து போயிட்டு இருக்கான். சூழ்நிலையை அழகா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அவன் ஃபோக்கஸ் ஃபுல்லா இயேசு மேலேயே இருந்துச்சு. அழகா நடந்து போயிட்டே இருந்தான். பின்னாடி இருந்து பார்த்து 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 அவன் பார்த்தான். என்ன ஆயிடுச்சு, மூழ்க ஆரம்பிச்சான். He started to drown. As long as your focus is on Jesus, உங்களுடைய கண்கள், உங்களுடைய ஃபோக்கஸ் வார்த்தையின் மேல், அவர் சொன்ன அந்த வார்த்தையின் மேல், வா அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையின் மேல் மாத்திரம் இருந்தது அப்படின்னா நீங்க கண்ணை மூடிட்டு கூட கடல் மேல நடந்துடலாம். ஆனா என்னைக்கு சுத்தி இருக்கிற சத்தத்தை நம்ம கேட்கிறோமோ, என்னைக்கு சுத்தி இருக்கிற சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோமோ, என்னைக்கு ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகுதோ, காற்று பலமா இருக்கிறதை கண்டு ஃபர்ஸ்ட் பார்த்தான், அப்புறம் பயந்தான், அப்புறம் அமிழ்ந்து போக ஆரம்பிச்சான். ஃபர்ஸ்ட் பார்த்தான், அப்புறம் என்ன பண்ணான், பயந்தான், அப்புறம் என்ன பண்ணான், அமிழ்ந்து போக ஆரம்பிச்சான். ஆனா இதுல ஒரு பியூட்டி இருக்குது பாருங்க. பீட்டர் வந்து எல்லா காரியங்களுமே செஞ்சுட்டு தான், தப்பா செஞ்சுட்டு தான் அப்புறமா என்ன பண்ணுவாரு, திருத்திக்குவாரு. டினை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாரு, ஓடி வருவாரு. அது அவரோட பியூட்டி. அழகா ஒரு காரியம் அவர்கிட்ட வந்து நம்ம படிக்கணும். He started to fail. சிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. லெசன் ஃபெயிலியர். கடல் மேல நடந்து வர லெசன் என்ன ஆயிருச்சு, ஃபெயில் ஆயிருச்சு. இப்போ மண்டைக்குள்ள உரைச்சிருச்சு. என்ன உரைச்சிருச்சு, என் காலை நம்பி நான் இறங்கல ஆண்டவரே, உங்க கையை நம்பி தான் நான் இறங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அப்பா ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னு என்ன பண்றாரு, சத்தமா உறக்க என்ன பண்ணிட்டாரு, கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. வாசிப்போம். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். என்னை ரட்சியும் ஆண்டவரே, நான் மூழ்கி போகிறேன், பார்க்கக்கூடாத விஷயங்களை நான் பார்த்துட்டேன், நீங்க வான் சொன்ன மாத்திரத்துல நான் ஒழுங்கா நடந்து வந்திருக்கணும், என்னை அழகா நடக்க பண்ணி கூப்பிட்டு வந்தீங்களே, நான் கடல் மேல நடந்து தானே வந்தேன்,
ஆனா பார்க்க கூடாத விஷயத்த நான் பார்த்துட்டேனே. அது பேதுரு இடத்துல ரொம்ப கொஞ்சமா தான் இருந்துச்சு. He had very little faith. ரொம்ப கொஞ்சமா நம்பிக்கை இருந்துச்சு, அற்ப விசுவாசம் தான் இருந்துச்சு.